ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரச்சோதயாத். சர்வமும் சிவமயம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கடன் ஏற்படும் ஜாதக அமைப்பு. கடன் பலரின் தூக்கத்தை சிதைச்ச ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லணும். கடன் வாங்காமல் வாழவே முடியாது, கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி சிலர் கடன் வாங்குறத இப்போதைய, அதாவது தற்கால வாழ்க்கைக்கு அது ஒரு பழக்கமாகவே மாற்றிட்டாங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி சரி அப்படின்னு படுறது நாளைக்கு தவறாயிடும். நேற்று தவறு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி சரின்னு ஆகிடும் இல்லைங்களா? வீட்டு கடன் அப்படிங்கிறது 1970 அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. இந்த பர்சனல் லோனு, கார் லோனு இதெல்லாம் 70களுக்கு முன்னாடி பெருசாக கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற வரிகளை கேட்டிருப்பீங்க. இப்போது இந்த காலத்தில் அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படுறதே கிடையாது. இப்போ தடிக்க விழுந்தால் லோன், எங்கும் லோன், எதுக்கும் லோன் அப்படின்னு மாறிடுச்சு. 100 பேரில் 90 பேர் கடன் வாங்குறாங்க அப்படின்னா கடன் வாங்குறது தான் சரி. அதாவது பிஏ ரோமன் வைலியார் அண்ட் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஊரோட ஒத்துவாழ் அப்படின்னு எல்லாரும் தான் கடன் வாங்குறாங்க, அதனால் நீயும் வாங்கினா அது தப்பில்லை அப்படிங்கிறத ஒரு நியாயப்படுத்துகிறாங்க. இதில் போய் சிக்கிறவங்க நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையோட தடம் எப்படி போகுது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா தான் தெரியும். நிறைய பேர் வெளியிலையும் சொல்ல முடியாமல், எதுவும் பண்ண முடியாமல் ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதில் தானே வழியே போய் கடனில் சிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்கள் ஜாதக அமைப்பு மூலமாக நம்ம தேடி போல, ஆனால் ஒரு நிர்பந்தம் காரணமாக ஏதோ ஒரு அவசர தேவைக்காக ஒரு கடன் வாங்கி அந்த கடன் மல்டிப்ளை ஆகிற பல ஜாதகங்கள் நம்ம பார்த்துருப்போம். நான் அனலைஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸோட ஜாதகமும் சரி, அந்த மாதிரி ஜாதகங்கள் பார்த்திங்க அப்படின்னா சின்ன விஷயமா இருக்கும். பட் ஆனால் அது வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்கள நிப்பாட்டிடும். சில பேருக்கு சொத்து, சுகம், பொருளாதாரம் இது எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிலைக்கு அது தள்ளிடும் நம்மளை. அதுக்கு ரூட் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன கடனாக தான் இருக்கும். இதுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸ்க்ரீனில் இருக்கிற ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு கும்ப லக்னம் ஜாதகம். இந்த கும்ப லக்னத்துடைய லக்னாதிபதி ஆகிய சனி பகவான் எங்கே உட்காந்துருக்காருன்னா சிம்மத்தில் உட்காந்துருக்காரு, சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் தனம், பொருளாதாரம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சுட்டி காட்டும். இந்த 2ஆம் பாவாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் தான், அதாவது 2ஆம் பாவாதிபதினா 2ஆம் வீட்டினுடைய அதிபதி, அவர் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் ஜாதகருக்கு பொருளாதாரம் முதல்ல வரும். இப்போ இந்த லக்னத்துக்கு, கும்ப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். இப்போ இதே வேறு லக்னம், நீங்கள் ஒரு கடக லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா 2ஆம் அதிபதி சூரியனாக வருவார். ஏன்னா சிம்ம வீட்டினோட அதிபதி சூரிய பகவான் தான். ஒரு ஜாதகத்தில் நம்ம ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேலோட்டமான விதிகள் தான். இதை தாண்டி இது மட்டும் பார்த்தா போதுமா, இது என் ஜாதகத்தில் இருக்குது, இதனால் எனக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஸோ டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்கிறேன். இதை நம்ம ஹை லெவலில் ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம், இதை பார்த்தோன்னே ஓரளவு இந்த ஜாதகத்துக்கு பொருளாதார பாதிப்பு இருக்கா, எந்த அளவில் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பொருளாதாரம், அதாவது 2ஆம் பாவாதிபதி பொருளாதாரத்தை சரியான முறையில் தரலை அப்படின்னு அவர் ஜாதகத்தில் இண்டிகேட் பண்ணிருச்சு அப்படின்னாலே அவர் பணம் சம்பாதிக்க கஷ்டப்படுவார். சம்பாதிக்கவே மாட்டாருங்கிறது கிடையாது, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அவருடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். இப்போ இந்த 2ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகம், அதுக்கப்புறம் இந்த 2ஆம் வீட்டை பார்த்த கிரகம், இவங்களையெல்லாம் நம்ம கன்சிடரேஷனில் எடுக்கணும். ஜஸ்ட்டு 2ஆம் பாவாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு அதோடு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. அவர் எந்த வீட்டில் உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும், அவர் என்ன ஸ்தானபலம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும், 2ஆம் வீட்டை யார் பார்க்குறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடரேஷனில் எடுக்கணும். இப்போ அடுத்து 11ஆம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை குறிப்பிடும். இன்றைக்கி எல்லாருமே தொழில் பண்ணுறாங்க, ஆனால் அதில் லாபம் உண்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஸோ ஒருத்தருடைய லாபம் அப்படிங்கிறது இந்த 11ஆம் பாவம் தான் சுட்டி காட்டும். 11ஆம் அதிபதி நின்ற வீடு, அதுக்கப்புறம் 11ஆம் பாவத்தை பார்த்த கிரகம், இது எல்லாத்தையும் நம்ம 2ஆம் பாவத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இதுக்கும் கன்சிடரேஷனில் எடுக்கணும். இப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி ப்ளஸ் 11ஆம் அதிபதி ரெண்டுக்குமே ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பகவான் முழு சுபர் இப்படின்லாம் நம்ம தியரட்டிக்கலாக படித்தாலுமே இந்த குரு பகவான் இந்த ஜாதகத்தில் எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கிறாரு. அங்கே தான் போய் அவர் அமர்ந்திருக்கிறாரு. ஜோதிடத்தில்
பல யோகங்கள் இருக்குது. அதில் வந்து தரித்திர யோகம் அப்படின்னு ஒரு யோகமே இருக்குது. என்னப்பா யோகம்னு சொல்லிட்டு தரித்திரம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னென்னா கிரக இணைவு, ஒரு இன்னொரு கிரகத்தோட இணையிறது அப்படிங்கிறது தான் யோகம். ஸோ இதன் பொருளே வந்து அதுதான். ஒரு கிரகம் வந்து அமர்ந்த இடம் பொறுத்தோ இல்லை மற்றொரு கிரகத்தோடு இணைவதை பொறுத்தோ யோகம் ஏற்படும் அப்படின்னு, இதுதான் வந்து யோகம். யோகம்னா நம்ம கேஷுவலாக டாக்கில் பேசுகிற யோகம் கிடையாது இது. இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ், ஒரு யோகத்தினால ப்ளஸ்ஸும் இருக்கும், சில யோகத்தினால பெரிய மைனஸும் இருக்கும். சரி, இப்போ இந்த தரித்திர யோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 11ஆம் பாவாதிபதி உங்கள் ஜாதகத்தில் யார் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்தில் இருந்து 11ஆம் பாவம் எதுன்னு பாருங்கள். அந்த பாவாதிபதி 6, 8, 12 இந்த 3 இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா இந்த யோகம் ஏற்படும். அதாவது இப்போ இந்த யோகம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதகர் வந்து வறுமையில் வாடுவார், அவர் வந்து மிகப்பெரிய கடனில் சிக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்க்ரீனில் இருக்க ஜாதகத்தை நம்ம போட்டிருக்கிற உதாரண ஜாதகத்தில் 2ஆம் பாவாதிபதி மற்றும் 11ஆம் பாவாதிபதி ஆகிய குரு பகவான் 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது குரு பகவான் வந்து கடகராசியில் உச்சம் பெறுவார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். இந்த 6ஆம் பாவம் தான் ஆனால் ருண ரோக சத்ருஸ்தானம், அதாவது கடன், நோய், எதிரி, இதை 3ஐயும் குறிக்கக்கூடிய பிரதானமான இடம். இதில் தான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம எடுத்த உடனே சொல்கிற 3 விஷயங்கள் வந்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதி ஆகிய 6ஆம் பாவாதிபதி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. 6ஆம் பாவம்னாலே நிறைய பேருக்கு பயம் இருக்குது. இன்னும் இந்த ஜாதகர் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை கடன், நோய் இல்லைனா எதிரிக்கு விரயம் செய்கிற அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் பாவாதிபதி ஆகிய சந்திர பகவான், இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் பாவாதிபதி சந்திர பகவான் தான், கடக வீட்டின் அதிபதி சந்திரன் தான். ஸோ அவர் 6ஆம் பாவத்திலே அமர்ந்து வலு பெறுவது இன்னொரு பிரச்சனை. இப்போது தனஸ்தானத்தில் கேது பகவான் அமர்வது அப்படிங்கிறது பொருளாதார தடையையும் சுட்டி காட்டுது. என்னப்பா ஜோசியம் சொல்கிற, அதான் குரு உச்சமாக இருக்கார் இல்லையா, அவர் தான் தொழில் ஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா. குரு பகவானுக்கு வந்து 5, 7, 9ஆம் பார்வை இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர் 5ஆம் பார்வையாக கடகத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்த்துறாரு இல்லையா. அப்போ வந்து இந்த ஜாதகருக்கு நீ சொல்கிற மாதிரிலாம் நடக்கக்கூடாதுல்ல, தொழில் அபிவிருத்தி ஆகணும், தனம் அபிவிருத்தி ஆகணும் இல்லையா. ஆனால் நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பதில் என்னென்னா, இந்த ஜாதகத்துக்கு குரு பகவான் தான் கடுமையான பாதிப்பை தந்திருப்பார், மேலும் தருவார். இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தீர்வு இல்லையா, என்ன இதுதான் நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு தீர்வு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்கும் பொதுவாக உபயோகப்படுற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் வழிபட வேண்டிய ஒரு வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மீண்டும் அதை ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க. இப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான தீர்வை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கான தனி கட்டணம் உண்டு. இங்கே நம்ம வந்து தீர்வு அப்படின்னு குறிப்பிட்றது வந்து ஆலய வழிபாடு மட்டும்தான். எந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஓவர் நைட்டில் நீங்கள் அம்பானி ஆகலை அப்படின்னாலும் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கூறி, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி ஸ்ரீவர்ஷன். நன்றி, வணக்கம்.